அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 367, 368 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? நம்ம மங்கி அந்த ஒரு பர்சனை தேடி போயிருக்குமா? அவன் என்ன கேட்குறான், யோ மங்கி உனக்கு எல்லாத்தையுமே அழிச்சே தீரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாரு, நீ என் பேரன் மேலே கருணை காட்டின ஒருத்தனையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குற, நான் விட மாட்டேன்டா, இந்த இடத்தையே என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு மனுஷன் அந்த இடத்தையே அடிச்சு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரான், யோ மங்கி நீ ரொம்ப ஓவரா போறியா அப்படிங்கிறான். இவர் பார்க்குறாரு, என்னப்பா நீ சண்டையில் சேரலான்னு வந்திருக்கியா, செத்து போயிருவியே பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. மனுஷன் என்ன பண்ணுறாரு, முடி அப்படிங்கிறத பிச்சு தூக்கி போட்ட உடனே அதுலேருந்து நிறைய குட்டி குட்டி மங்கீஸ் போய் அட்டாக் பண்ணுதுங்க. அட்டாக் பண்ணதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் அவர் கடைசியாக பிடிச்சாரு பாருங்க ஒரு புடி, பேடு ஃபெலோங்க அந்த மங்கி. அந்த பக்கம் நம்ம ஷாவத்தின் என்ன பண்ணுது, இன்னொருத்தனை காட்டி கேட்குது, இவனை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக மங்கி என்ன சொல்லுது, இங்கே இருக்கிறது க்ளோன் பாடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஒரிஜினல் பாடி ஆல்ரெடி அங்கே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நீ ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இங்கே பாவங்க அவன் கதறான், ஏன்னா பிடிச்ச புடி அந்த மாதிரி செம்ம அடி அடிக்குதுங்க நம்ம மங்கி போட்டு அவனை. சார் அடி வாங்கினா கூட இந்த டயலாக்குக்கெலாம் எந்த குறைச்சலும் இல்லை போல தெரியுது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி மாதிரி தெரியல, அந்த ஒரு குரல் வேற ஒரு இடத்துலேருந்து வருது. அந்த வாய்ஸ் ஆக்சுவலாக என்ன சொல்லுது, உங்கள் மங்கி வேர்ல்டையே மொத்தமாக நான் அழிச்சிருவேனே, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்க, இந்த மங்கி என்ன சொல்லுது, எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, தைரியம் இருந்தால் வெளில வந்து சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் வெளியில் வரான். வந்து என்ன சொல்கிறான், லின்ஃபங் அப்படிங்கிறவன் செத்து போனால் நம்ம எல்லாருக்குமே தானே நல்லது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மங்கி என்ன சொல்லுது, டேய் நீங்களாம் டார்க் கிளானு, நீங்கள் எப்போவுமே என் உலகத்துக்கு எதிரி தான், நமக்குள்ள காமன் நன்மை அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுரா அப்படிங்குது. ஆக்சுவலாக இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உலகத்தில் இவங்க எல்லாமே ட்ராப் ஆயிருக்காங்க. அதாவது இந்த ஷிவான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸுக்குள்ள இந்த டார்க் லேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வெளியில் போக முடியல. இந்த உலகத்தோடைய அந்த ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது இவங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும், இங்கே இருக்கக்கூடிய அந்த இம்மார்டல் எனர்ஜி எல்லாமே காலியானதுக்கப்புறம் இவங்களுடைய பவர் லெவல் அப்படிங்கிறது கீழே போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்த ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது யாரா அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பாவும் அதுக்கப்புறம் அந்த கிரேட் எம்பரர் தான். இப்போ அவங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த உலகத்தை அழிச்சு வெளில போகிறதுக்கு. அதுக்கு தான் அவன் சொல்கிறான், நாங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு பார்க்குறோம், எங்கள் சர்வைவல் அப்படிங்கிறது இதில் இருக்குது, நீ எல்லாத்தையும் கெடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம மங்கி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, அவன் என்னுடைய கிராண்ட் சன்னுக்கு நல்ல கைண்ட்னஸ் அப்படிங்கிறத காட்டியிருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் ஆப்போனன்ட் சைடு, அதாவது டார்க் லேண்ட் சைடில் ஒருத்தன் வரான் சண்டைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ டார்க் லேண்ட் சைடு ஒருத்தன் வரும்பொழுது நம்ம சைடில் யாரும் வரமாட்டாங்களான்னு இந்த சைடில் இருந்துமே இன்னொருத்தர் வராப்புல. யாரா வருது அப்படின்னு பார்த்தா அந்த ஹெவன்லி பேலஸில் ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் தான் இங்கே வந்திருக்காரு. மனுஷனுமே பார்த்தீங்கன்னா எம்பரர் லெவல் அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டாருப்பா. இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டார்க் லேண்ட் சைடில் மூணாவதா இன்னொருத்தன் வரான். இவன் பார்த்தீங்கன்னா எம்பரர் லெவலுக்கும் மேலே இருக்காங்க, அது டிரான்செண்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மங்கியால் ஒன்றுமே பண்ண முடியலங்க, ஏன்னா வந்திருக்கவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் நம்ம சைடு அவ்வளோ வீக்காக என்ன. இப்போ இந்த சைட்லேருந்து இன்னொருத்தர் வராரு, பயபுல வரும்போதே கத்தியை வச்சு தான் அட்டாக் பண்ணுறாப்புல. யாரா அது, யார் வருது அப்படின்னு கேட்குறாரு. இந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. இவர் என்ன கூப்பிட்றாங்கன்னா ஸ்வாட் லீடர் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக நம்ம மங்கி என்ன சொல்லுது, எப்பா நீ கத்தியெல்லாம் கொண்டு வந்திருக்க, இங்கே பாரு பார்த்து ஜாக்கிரதையாக சண்டை போடு, என்னாலலாம் இங்கேருந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அவசரத்தில் வந்தானா தப்பான கத்தியை கொண்டு வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. டேய் என்னையா சொல்கிற. இந்த மனுஷன் பேசிக்கிட்டே அட்டாக் பண்ண ரெடி ஆகிறாப்புல. மற்றவங்க என்ன பண்ணுறானுங்க, குடுகுன்னு ஓடி போய் ஒரு ஃபர்னஸ்குள்ளே ஒழிஞ்சிக்கிறானுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் எம்பரர் ரெல்ம் தானே. ஆனால் அந்த ஃபர்னஸ்குள்ளே இருந்து கூட அவங்களால தாக்கு பிடிக்கிற முடியல. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறானுங்க. போய் தொலைங்கடான்னு சொல்லிட்டு மனுஷன் காப்பாற்றி விட்றான். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, ஏயா நீ பாட்டுக்கு கத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்ட, இந்த ஒரு உலகமே அழிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற கவலை இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு என்னடா பயம் வேண்டி கிடக்குது, வாடா சண்டை போடலான்னு சொல்லிட்டு மனுஷன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போது இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹெவன் லிவில் வருதுங்க. அது என்ன சொல்லுது, சண்டை போடாதீங்க, வேண்டாம் சண்டை போடாதீங்க, சொன்னால் கேளுங்க, இந்த இடமே அழிஞ்சு போயிடும், அவன் வந்துடுவான், சண்டை போடாதீங்க அப்படிங்குது. ஆக்சுவலாக இந்த உலகத்தோடைய ஹெவன் லிவில் இது கிடையாது, இந்த உலகத்தோடைய ஹெவன் லிவில் வேற ஒன்று இருக்குது. இதுவும் சொல்லி பார்த்தது இவனுங்க சுத்தமாக காது கொடுக்குற மாதிரி கூட தெரியல. போங்கடா சதா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுச்சுங்க. இப்போது இந்த உலகத்தோடைய ஹெவன் லெவல் வருது. யாரா நீங்கள் இந்த உலகத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓடி போங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துது. இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, ஆத்தாடி எதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், உன்னை அடுத்த வாட்டி பார்த்துக்கிறா அப்படிங்கிறான். அந்த ஹெவன் லெவல் என்ன சொல்லுது, இது அடுத்த வாட்டியா, அடுத்த வாட்டி வாங்கடா, உங்கள் கழுத்தை துண்டா வெட்டுறனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டு இருக்கு. அந்த மங்கியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு. வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த ஃபார்மேஷன் இருக்குல்ல, அந்த ஃபார்மேஷனை எடுத்து இவன் கையில் கொடுத்து, நீ இதை ரிஃபைன் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. இப்போ நம்ம ஹீரோ நன்றியெல்லாம் சொல்கிறான். நம்ம பறவை இருக்குது பாருங்க, பயங்கரமாக ஐஸ் வைக்குதுங்க.
இப்போது நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், எங்கள் அப்பாவோட சிச்சுவேஷன் என்னவா இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஒரு இடம் வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸா, என்னால் கூட இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இருந்தாலுமே அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாதையை நீ தான் வந்து கடந்து போகணும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீ வந்து ஸ்ட்ராங் ஆவ, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாப்புல. எங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த நெதர்சி பேலஸ் மேலே ஒரு பெரிய ஃபார்மேஷன் இருந்துச்சு இல்லையா, ஒரே அடியாக அடித்து அந்த ஃபார்மேஷனை உடச்சி போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே யாரையும் வந்து அடிமையாக நடத்த முடியாது. இப்போ இந்த இடம் வந்து சேஃப் ஆயிடுச்சுல்ல, இவன் என்ன பண்ணுறான், அந்த பட்டர்ஃப்ளை கிளானை வந்து ரிலீஸ் பண்ணுறான். ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஒரு மனுஷன் பார்க்குறாரு, என்னடா இந்த ஆரா நமக்கு தெரிஞ்ச ஆராவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா அந்த பொண்ணோட உடம்புல எம்பரரோடைய ஆரா இருக்கு இல்லையா, இதை தெரிஞ்சவொன்னே அவர் என்ன கேட்குறாரு, எம்மா நீ என் கூட வந்து ட்ரைனிங் பண்ண ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களாம் ஆடி போகிறாங்க. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே என்ன பண்ணுறான், மங்கி கூடவே போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோவும் பிரின்சஸும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வந்துடுறாங்க. வந்தவொடனே இவன் கேட்குறான், உனக்கு பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு ப்ரைமல் எனர்ஜி அப்படிங்கிறது வரப்போகுது இல்லையா, கிரியேஷன் எனர்ஜி, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் காட் வேர்ல்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறா. இவனை என்ன சொல்கிறான், என்னோட பிளானும் அதுதான் அப்படிங்கிறான். நம்ம பறவை என்ன சொல்லுது, ஆமாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா எனர்ஜி ஈஸியாக எடுத்துலாமே அப்படிங்குது. ஓரமாக போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான்ப்பா. இப்போ மறுபடியும் என்ன நடக்குது, அந்த ஸ்கை வந்து டார்க்காக மாறுது. நம்ம பறவை பயந்து போகுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹெவன்லி வில் தான். நம்ம பறவை பார்க்குது, யோ நீ தானா, பயந்து போயிட்டேன் கொஞ்ச நேரத்தில், நீ ஒவ்வொரு வாட்டி வரும்போது உன் பிரச்சனையெல்லாம் என் மாஸ்டர் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்துது. ஆக்சுவலாக இந்த ஹெவன்லி வில் இங்கே வந்ததுக்கு காரணமே என்னென்னா, அந்த ஃபாரின் ரேசஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த பிரச்சனை முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அந்த கிரியேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது வரப்போதா, அது எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆட்கள் வருவாங்க, மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, அதை நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறான். ஆனால் பறவை என்ன சொல்லுது, உனக்கு எல்லா வேலையும் நாங்கள் செய்யணும், ஆனால் அந்த கிரியேஷன் எனர்ஜி எங்கே வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூட நீ சொல்ல மாட்டியா, லொக்கேஷனையாவது சொல்லி தொலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி வில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அப்ராக்சிமேட் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுக்குது. இவங்க உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போன உடனே லின்ஃபங் என்ன பண்ணுறான், இங்கே யாராவது பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்குறான். நம்ம பறவை நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பண்ணுது. ஆனால் சார் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பொண்ணு குளிச்சிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் எட்டி பார்ப்பாரா, அவள் பலார்னு ஒன்று வச்சிடுறா. ஆக்சுவலாக லின்ஃபங் என்ன சொல்கிறான், இங்கே ஏகப்பட்ட பவர்ஃபுல் பீப்புள் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வயிற்றை தடவிட்டே நின்றுட்டு இருக்கா. இவன் ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல தெரியுது. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் அவனோட ஒய்ஃபை காட்டுறாங்க, அவளுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல. இப்போ 2 பக்கமும் என்ன அடி வாங்க போகிறான் இவன் தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.